ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது முட்டைகோஸ் பொரியல், இதோட அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த முட்டைகோஸ் பொரியல் வீட்டில் பண்ணும்போது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் குழம்பு தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த முட்டைகோஸ் பொரியல் குக் பண்ணும்போது அந்த கலர், அந்த கேபேஜ் எப்படி குக் பண்ணுறோமோ, அதாவது கட் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அப்படியே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இதை கொதிக்கிறதுல அப்படி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த க்ரன்ச்சியாக அந்த கேபேஜும் அதுக்கப்புறம் அந்த பருப்பு தேங்காய் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரிசி பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் எப்படி தாளிப்பு போட்டு அரிசி எந்த அளவுக்கு பருப்பு எந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைகோஸ் 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் தாளிப்புக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க கேபேஜ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போது கேபேஜ் பொரியல். நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, கேபேஜை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக வதக்குவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கலர் போயிடும்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேபேஜை போடுறோம். இந்த கோஸை நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட் பண்ணி போடுங்க. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போதில் பிளான்ச் பண்ணி எடுக்கிறோம், அதாவது கொதிக்கிற தண்ணியில் அப்படி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். அதனால தான் இந்த கேபேஜை இந்த மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கேபேஜில் நம்ம டேரெக்டாக பச்சை தண்ணி ஊற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டைனில் ஏற்கனவே பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த கேபேஜ் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றினா என்ன ஆகிட்டுனா அந்த கலர் அப்படியே இருக்கும். அதே டைமில் அந்த கேபேஜில் இருக்க அந்த சூடோட தன்மை கம்மியாகிடும். அந்த முட்டைகோஸில் இருக்க சூடோட தன்மை கம்மியாகிடும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதக்கி பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த காரம் அப்படியே வரும். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போ ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடும்போது உடச்சி போடுங்க. அப்போ காரமும் நல்லாயிருக்கும். அதே டைமில் காஞ்ச மிளகாய் சாப்பிடும்போது காரத்தோட தன்மை தெரியாது. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு உடனே வெங்காயம் போட்டுருங்க. மஞ்சத்தூள் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு பிறகு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி முட்டைகோஸில் பிளான்ச் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த கேபேஜை போட ஆரம்பிக்கிறோம். இதில் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்க அந்த முட்டைகோஸை போட ஆரம்பிக்கிறோம்.
இந்த முட்டைக்கோஸ் போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கினா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷாக இருக்காது, கையில் பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் நல்லா பொடிசாக திருவின தேங்காவை போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுற கேபேஜ் மெத்தட் இல்லை, நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் அங்கே எப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இதை தொடர்ந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். புழுங்கல் அரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 80 கிராம், சின்ன வெங்காயம் 20 to 25 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்மக்கிட்ட இருக்க இந்த புழுங்கல் அரிசி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறோம். இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சில பேர் பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. அந்த பச்சை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவுக்கு அரைக்கிற பச்சை அரிசியை யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடுக்கு வடிக்கிற பச்சை அரிசி மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த அரிசி அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோம். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வெந்து வரும் கரெக்டாக குக்கரில். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்போ இந்த அரிசியோ எந்த அளவுக்கு நல்லா ஊறி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா குக்கரில் வேகும் போது அரிசி வெந்திருக்கும், பருப்பு வேகாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா வேகட்டும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடான தாளிப்பு போடுறோம். அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு கடுகு சீரகம். இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்கு எண்ணெயில் போட்டுருங்க. எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த காரத்தோட தன்மை தெரியும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு. சின்ன வெங்காயம் தாராளமாக போடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக் பண்ணி முடித்த பிறகு அந்த காரத்தோட இந்த சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் ஒரு 30 to 40% அளவு வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் தனியாத்தூள் யூஸ் பண்ணலாம். இந்த பெருங்காயம் உப்பெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவை அப்படியே ஒரு நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த குழம்புத்தூளோட அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியே போட்டுடலாம். இந்த மசாலா லைட்டாக கொதி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போடுங்க. அதே டைமில் ஏற்கனவே ஊற வச்ச இந்த புழுங்கல் அரிசி துவரம் பருப்பும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டினா ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுற கேட்டினா அந்த தாளிப்பு அந்த சாதோடு மிக்ஸ் பண்ணும்போது தம் ஆகி வெளியே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது தண்ணியோட அளவு என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 600 ml தண்ணி ஊற்றலாம். அதாவது 600 ml. நீங்கள் உங்கள் வீட்டில் 600 ml நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது எப்படி கேட்டிங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி.
ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பருப்பும் அரிசியும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் அதுக்கப்புறம் அந்த முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனால் பக்குவமாக எந்த இடத்துல தாளிப்பு எப்படி போடணும், அதுக்கப்புறம் கேபேஜை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.